வாக்களிக்க வாக்குச்சாவடி வருங்க. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், ஓட்டு போட வீட்டை விட்டு வாருங்க. வாக்களிப்பது நமது கடமை, நமது உரிமை. அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஓட்டு போட வீட்டை விட்டு வாங்க. என்ன தம்பி, இன்னைக்கு அண்ணன் பேட்டிங் எப்படி? ஆமாண்ணே, ஜெயிச்சிருண்ணே. நீங்கள் வச்சு ஹார்ட்ரிக் 6ல் தானே ஜெயித்தோம். அண்ணே, ஈவினிங் மேட்ச்சில் இதே மாதிரி நம்ம கதிரை விட்றண்ணே. இல்லைடா தம்பி, இன்னைக்கு ஈவினிங்லாம் என்னால் மேட்ச்சுக்கு வர முடியாது. ஏண்ணே? டேடி குலதெய்வம் கோயில் போகிறதா பிளான் பண்ணியிருக்காரு. மரகதம் மரகதம், என்னங்க இதோ வந்துட்டேன். மணி என்ன ஆகுது? இன்னுமா டிஃபன் ரெடி ஆகல? நான் என்னங்க பண்றது, இன்னைக்கு வேலைக்காரி லீவ் போட்டா ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். சரி ஓகேண்ணே, சண்டே மேட்ச்சில் மீட் பண்ணலாண்ணே. சரிடா. வரண்ணே. ஏன் அவங்க இன்னும் வரல? இன்னைக்கு எலெக்ஷன் இல்லைங்க, ஓட்டு போட்டு லேட்டா தான் வருவேன்னு சொல்லியிருக்கா. ஓட்டா கெட்டுச்சு போ. இவங்க ஓட்டு போட்டு தான் விடிய போகுதாக்கும். மா சாப்பாடு ஏங்க அவன் இன்னைக்கு வெளில போயிட்டு வந்திருக்கான் பாருங்களேன். ஏன்டா ரமேஷ், எங்க போயிட்டு வர? இன்னைக்கு காலேஜ் லீவ் இல்லை டேடி, அதான் ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டுக்கு போய் மேட்ச் விளையாட்டு வரேன். ஏன்டா எப்பத்தாலும் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்திட்டு இருக்க, நீ படிக்கிறது இல்லை நீனு? அதெல்லாம் நான் படிச்சிருவோமா? ஏங்க அவனை படிக்கிற வழியை பார்க்க சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் செல்லம் கொடுத்து எடுத்துக்கிட்டு. டேய், அம்மா சொல்றது சரிதான்டா. நீ உரிமையோட பைக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் கேட்டு வாங்குறல்ல, ஆனா உன்னோட கடமை படிக்கிறது. அதை ஒழுங்கா பண்ணு, சரியா? ஓகே டேடி. சரி, போய் குளிச்சுட்டு கிளம்பு. என்னண்ணே, ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உட்காருங்க. என்ன தம்பி சொல்லு. ஏண்ணே, இந்த வயசில் அங்கே க்யூவில் போய் நின்று ஓட்டு போட்டு தான் ஆகணுமா? டேய், ஓட்டு போகிறது நம்ம கடமை இல்லையாடா? அண்ணே, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். டிஃபன் சாப்பிட்டு ரெடியாக இருங்க. வணக்கம் ஐயா. ம், ஏன் செல்வம், நீயும் இன்னைக்கு லேட்டாக வர்ற? இல்லைங்க ஐயா, ஃபேமிலியோட பூத்துக்கு போய் ஓட்டு போட்டு வந்தேங்க ஐயா, அதனால தான் ஐயா லேட் ஆயிடுச்சு. ஆமாம், நீ ஒருத்தன் ஓட்டு போட்டு தான் அரசியலே மாற்ற போகிற. ஏன் செல்வம், நமக்கெல்லாம் செய்கிற தொழில் தான் சோறு போடும். ஏன்டா தம்பி, அவனாச்சு ஓட்டு போட்டு வந்திருக்கான், அவனை ஏன்டா திட்டுற? அதுவும் சரிதான், அவன் வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்கான் இல்லையா செல்வம்? என்னங்க ஐயா எப்படி சொல்லிட்டீங்க? காசுக்காக ஓட்டை வைக்கிறதும் எதிராளிக்கு நாட்டை காடி கொடுக்கறதும் ஒன்று நினைக்கிறவையா நான். சரி சரி, நாம் வெளியே போகணும், காரை ரெடி பண்ணு. சரிங்க ஐயா. ராஜேந்திரா, கிளம்பலாமா? போலாம் ஐயா. தம்பி சுப்பு. வந்துட்டேன்ப்பா, ஏன் அவசரப்படுறீங்க? சுப்பு, சீக்கிரம் போனாக்கா ஜனநாயக கடமை நிறைவேற்றிட்டு சீக்கிரம் வரலாம். சரிப்பா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், வாக்களிக்க வாக்குச்சாவடி வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், ஓட்டு போட வீட்டை விட்டு வாருங்கள். வாக்களிப்பது நமது கடமை, வாக்களிப்பது நமது உரிமை. அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஓட்டு போட வீட்டை விட்டு வாங்க. தேசம் காத்து தேசம் காப்போம் வாங்க.
ராஜேந்திரா, நம்ம ஜனநாயக கடமையை முடிச்சாச்சு. நல்ல விதமா ஒரு காபி சாப்பிட்டு போயிடலாமா? போலாம் ஐயா. என்னாச்சு செல்வம்? ஐயா என்னாச்சு தெரியலைங்க ஐயா, அதோ இறங்கி பார்க்குறோம் ஐயா. ஐயா டயர் பஞ்சர் ஆச்சுங்க ஐயா. பஞ்சரா? பாஸ் எப்படி இருக்குல்ல, எடுத்து மாத்துப்பா. இல்லைங்கம்மா, போன வாரம் பஞ்சர் ஓட்ட கொடுத்தேன், இன்னும் வாங்கலைங்கம்மா. இன்னும் ஒட்டலையா? ஓட்டு போடுறத மட்டும் கடமைன்னு சொன்ன, செய்யற வேலையில ஒழுங்கா இருக்கணும், அது கடமை இல்லையா? பக்கத்துல தான் கடை இருக்கு, நான் டயரை கைட்டி கொண்டு போய் பஞ்சர் ஓட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயா. டாடி பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பிட்டு போலாம் வாங்க. சரி சரி, எல்லாரும் இறங்குங்க, ஏதாவது சாப்பிட்டு போகலாம். அண்ணே, யாரெல்லாம் டோக்கன் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும் கவர் கொடுங்க, வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, புரியுதா? என்னடா ஜெயிச்சிருவோம்ல, வீடு வீடாக காசு கொடுத்துருக்கோம்ல. டேய் கரெக்டாக கொடுத்துருப்பானுங்களா? அடுத்து நம்ம தான், புரியுதா? இங்கே கவர் கொடுக்கறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சரி ஓகே, எப்பயும் வழக்கம் போல நடக்கிறதானே, பண்ணிடலாம். ம் பார்த்துக்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. ஓட்டெல்லாம் போட்டாச்சுங்களா? போட்டாச்சு. நம்ம ஜனநாயக கடமையை எப்பயுமே முதன்மையாக முடிச்சிடுவேன். நான் ஓட்டு போகிறதுல நான் எப்பயுமே தாமதப்படுத்த மாட்டேன். சந்தோஷம். ஆமாம், டீ சாப்பிடுங்க தம்பி, நீயும் போய் சாப்பிடு. ஏங்க அந்த கடையில டீ சாப்பிட்டு போயிடலாமா? பார்த்துட்டு இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் டேவிட். வணக்கம் வாங்க தலைவரே. டேவிட், வாங்க. வணக்கம். அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. தம்பி, அம்மா ஓட்டு போட சொல்லிடுறா. தம்பி காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போகுது ஆண்டி. என்னண்ணா குடும்பத்தோட ஓட்டு போட வந்தாச்சு போல இருக்க. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனோம், வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன்பா பாண்டு, கோயிலுக்கு போகிறதெல்லாம் சரிதான், குடும்பத்தோட போய் ஓட்டு போட்டு வந்துடுது தானே? இல்லை தலைவரே, நாங்கள் 4 பேர் ஓட்டு போட்டா நாட்டோட தலையெழுத்து மாறிடுவா போகுது. அண்ணா, நாட்டில் பாதி பேர் இப்படி தானே இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அண்ணே, அரசியல்னாலே இப்பெல்லாம் குட்டி கதை சொல்றதா ஃபேஷனாக போச்சு. டேவிட்ண்ணா, அந்த கதையை சொல்லுங்க கேட்போம். சொல்கிறேண்ணே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஊர் குடிமக்கள் எல்லாருக்கும் ஒரு தண்டோரா போட்டாராம். என்னன்னா, அரண்மனை வாசல்ல ஒரு பானை இருக்கும். எல்லாரும் தினமும் ஒரு படி பால் எடுத்துன்னு வந்து அங்க இருக்கிற பெரிய பானையில ஊத்தணும்னு சொன்னார். ராஜாவோட உத்தரவாச்சே, குடிமக்களும் ஆளுக்கு ஒரு படி பாலை கொண்டு வந்து ஊத்துனாங்க. மறுநாள் காலையில ராஜா பானைய திறந்து பார்த்தா, திறந்து பார்க்கும்போது பானை நிறைய தண்ணி தான் இருந்துதான். அது எப்படின்னு எல்லாமே தண்ணியாக இருக்கும். சொல்றேன் தம்பி. எல்லாரும் ஆளுக்கு ஒரு படி பால் கொண்டு வந்து ஊத்திருப்பாங்களே, நான் மட்டும் ஒரு படி தண்ணி கொண்டு போய் அந்த பானையில ஊத்துனா அந்த ராஜாவுக்கு தெரியவா போகுதுன்னு நினைச்சு எல்லாரும் தண்ணி ஊத்திட்டாங்க. இப்ப எதுக்கு இந்த கதையை சொல்றீங்க? அந்த கதையில சொன்ன மாதிரி நாம ஓட்டு போடலன்னா என்ன போகுது இப்போ நினைச்சு சில பேர் ஓட்டு போடாம இருந்துடுறாங்க. டேவிட், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா இருந்தா ஆண்டவனோட அருள் வேணும். என்ன நான் சொல்றது? என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? வணக்கம். ஆண்டவன் அருள் எல்லாம் வேண்டாம் தலைவரே. வணக்கம். என்ன போராளி, வீதி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு ஐயா. காரில் வரும்போது பார்த்தேன் உங்க ஆட்ட பாட்டத்தையா. கிளம்புப்பா. ஏன்பா ரமேஷ், அப்பா அம்மா தான் ஓட்டு போட போகல, நீ படிக்கிற பிள்ளை, உனக்கு தெரியாதா? நீயாச்சும் ஓட்டு போட்டுக்கலாம்ல. படிக்கிற பையனுக்கு எதுக்கு அரசியல்? என்னம்மா இப்படி சொல்ற? படிக்கிற பசங்க கொடி பிடிச்சி கோஷம் தான் போடக்கூடாது, ஆனால் ஓட்டு போடணும், அது அவன் கடமை இல்லையா? எல்லா தேர்தலிலும் ஆள்காடி வரல எதுக்கு மை வைக்கிறாங்க தெரியுமா? இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை அடையாளம் காட்டத்தான். சரியா சொன்னீங்க போராளி. அண்ணே, ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 60-70% ஓட்டு தான் போலிங் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா 40% பேர் வீட்டிலே இருந்துடுறாங்க ஓட்டு போடாம. எப்பவும் நடக்கிறது தானே அண்ணே. 60% போலிங்களே அந்த கட்சிக்கு 20%, இந்த கட்சிக்கு 20%, என்ன மாதிரி சுயேட்சை நிற்கிறவங்களுக்கு 20% விழுது. எல்லாருக்கும் சமமாக தானே விழுந்திருக்கு.
மீதி இருக்கிற 40% 30% உங்களை மாதிரியே ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்துடுறீங்க. ரெண்டும் கட்டா இருக்காங்களே, கடைசியாக எஞ்சிருக்கிற அந்த 10% பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சு வராங்க, ஆட்சியும் அமைக்கிறாங்க. ஆனால் நல்லாட்சி வேணும்னு நினைக்கிறீங்கள? ஆமாம். உங்களை மாதிரி 30% பேர் ஓட்டு போட்டாங்கனாவே நீங்கள் நினச்ச ஆட்சி கிடைச்சிடும். ஓட்டு போடுறதுன்றது ஒவ்வொரு மனிதனுடைய ஜனநாயக கடமை. அதை நிறைவேற்றி தான் ஆகணும், யாராக இருந்தாலும். தலைவர் சொல்கிறது சரிதான். படிக்காத பாமரன் கூட தன்னுடைய ஜனநாயக கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. ஓட்டு போடுறாங்களா இல்லையா? நல்லா படித்து முன்னேறின உங்களை மாதிரி சில பேர் தான் ஓட்டு போட போகிறதே கிடையாது. சரியா சொன்ன டேவிட். மக்கள் எல்லோருமே ஓட்டு போட்டால் நல்ல ஆட்சி அமையும். ஓகே மச்சான், அவர் சொன்னது கரெக்டு தானே. நாமளும் போய் ஓட்டு போட்டுடலாம். சரி மச்சான், போகலாம். காலையில் உன் பையனுக்கு அறிவுரை சொன்னேன்ல, என்னமா பெருசா உரிமை கடமைன்னு, அது அவனுக்கு மட்டும் தானா? நம்ம கவர்மெண்ட்டில் அதை வேணும் இது வேணும்னு உரிமையோட கேட்டு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. அப்போ நம்ம கடமையை நம்ம செஞ்சு தானே ஆகணும். நம்ம ஓட்டு போடணும்ல, புரிஞ்சுக்கப்பா. ஐயா வண்டி ரெடி ஆச்சுங்க, போலாம் ஐயா. டேவிட், அபி நான் போயிட்டு வரேன் அபி. சரிங்க நீ. சரிண்ணே, போயிட்டு வாங்க தலைவரே. பார்க்கலாம். ஏமாம்மா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கள்ள ஓட்டு போட்ட கூட நம்மளால ஜெயிக்க முடியாது போலயே. அதான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் பூத்தில் போய் எவ்வளோ போர்டிங்காக இருக்குன்னு பார்க்கலாம் வா. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஐயா போலாம் ஐயா. வண்டியை திருப்புப்பா. ஏங்க குலதெய்வ கோயில் இந்த பக்கம் இருக்கு, வண்டி திருப்ப சொல்றீங்க? இல்லை மரகதம், முதல்ல வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டு வரலாம். ரொம்ப சந்தோஷம்பா. முதல்ல ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம்பா. சரிங்கண்ணே. வாக்களிக்க வாக்குச்சாவடி வாருங்கள், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், ஓட்டு போட வீட்டை விட்டு வாருங்கள். வாக்களிப்பது நமது கடமை, வாக்களிப்பது நமது உரிமை. அம்மா வாங்க ஐயா வாங்க, ஓட்டு போட வீட்டை விட்டு வாங்க.